தம்பி பேசலாமா? பேசலாமா? கேட்கலையே, பேசலாமா? பின்னாடி கேட்கலையே, பேசலாமா? ரைட். ஒரு கேள்வி தம்பி, ஒரு கேள்வி. நான் பல ஊர்களுக்கு பேச போனேன். அங்க பாதி முன் வரிசையில் இளைஞர்கள் இருப்பாங்க, பின்னாடி வரிசையில் பாட்டி இருப்பாங்க. ஆனா தெரிகிற தலைகள் முழுக்க இளைஞர்களாகவே இந்த மாவட்டத்தில் காணுகிறேன். தலைமை கழகத்தின் சார்பாக நான் மனமார்ந்து பாராட்டுகிறேன் மாவட்ட கழகத்தை. முதல் கேள்வி தம்பி, இங்க இருக்கிற இளைஞர்களில் சார் என் தாத்தா ஸ்கூலுக்கு போயிருக்காரு, காலேஜுக்கு போயிருக்காருங்கிறவங்க கை தூக்குங்க. பின்னாடி திரும்பி பாருங்க தம்பி எல்லாரும். யாரு போகல? இரண்டாவது கேள்வி, சார் எங்க அப்பா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிருக்காருங்கிறவங்க கை தூக்குங்க. கை கீழே போடுங்க. சார் இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற நான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிருக்கிறவங்க கை தூக்குங்க. பின்னாடி திரும்பி பாருங்க தம்பி. கை கீழே போடுங்க. தம்பி உங்கள்கிட்ட 3 கேள்வி கேட்டேன். உங்க தாத்தா ஸ்கூல் காலேஜுக்கு போனாரான்னு. அப்ப பதில் 2 பேர் இந்த 10,000 பேர்ல கை தூக்குனாங்க. 2 பேர், ஜஸ்ட் 2 கவுண்ட். சார் எங்க அப்பா ஸ்கூலு காலேஜுக்கு போயிருக்காருன்னா இந்த 10,000 பேர்ல வெறும் 100 பேர் கை தூக்கி இருக்காங்க. ஆனா 3வது கேள்வி, இங்க இருக்கிற எல்லா தம்பிகளும் யாரு ஸ்கூல் காலேஜுக்கு போனீங்கன்னா 10,000 பேரும் கை தூக்கி இருக்கீங்க. இந்த தாத்தாவுக்கு கிடைக்காத கல்வி, அப்பாவுக்கு கிடைக்காத கல்வி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இந்த கருப்பு சிவப்பு உதய சூரியனும் நம்முடைய இயக்க தலைவர்களும் தான் காரணம். இதை தடுத்து நிறுத்து, இந்த கல்வியை தடுத்து நிறுத்து. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எவனும் மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியும் தின்று குடிப்பவன் அல்ல. இங்கே இருக்கிறவனெல்லாம் மானமும் ரோஷமும் கொண்ட தமிழர் படையை, திமுக என்கிற கொடியை தாங்கி பிடிக்கிற தம்பிகள். ஆகவே அவன் கல்வியை நிறுத்து அப்படின்னு ஒரு கூட்டம் அலையுது. ஒரு கூட்டம் அலையுது. அது எந்த கூட்டம்? சத்தமா எந்த கூட்டம்? சங்கி கூட்டம். எந்த கூட்டம்? சத்தமா எந்த கூட்டம்? சங்கி கூட்டம். அவ்வளவுதான். இதான் கான்செப்ட். நம்ம தாத்தா படிக்கல, அப்பா ஸ்கூலுக்கு போனார், நம்ம பிள்ளை படிச்சது. மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் செந்தில் அவர்கள் பட்டியலிடுகிற போது இந்த 7 தொகுதிகளில் ஏறக்குறைய 10 கல்லூரிகளை நம்முடைய அப்பா ஐபி அவர்கள் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த கல்விதான் ஒருவனை மாற்றும், அந்த கல்விதான் ஒருவனை உயர்த்தும், அந்த கல்விதான் உன் தலைமுறையை மாற்றும் என்பதற்காக அப்பா ஐபி அவர்கள் முதலமைச்சரை கேட்டு 10க்கு மேற்பட்ட கல்லூரிகள். இந்த கல்வியை தடுத்த நிறுத்த சொல்லுகிறது சங்கி கூட்டம். சங்கி கூட்டம்னா வேற யாரும் இல்ல. சங்கி கூட்டம்னா வேற யாரும் இல்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிற எந்த தம்பியாவது நம்ம டம்ளர்ல மாட்டு மூத்திரத்தை பிடிச்சு குடிப்போமா? பதில் பண்ணுவோமா? மாட்டோம். ஆனா சங்கினா யாருன்னா டம்ளர்ல டெய்லி காலையில சூடா மாட்டு மூத்திரத்தை தான் கோமியம்னு புடிச்சு குடிச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ்க்கு அடிமை சேவகம் செய்து கொண்டு நம் தமிழ் இனத்திற்கு துரோகம் விளைவிக்கிற ஒரு அயோக்கிய கும்பலுக்கு பெயர் சங்கி கூட்டம். அந்த சங்கி கூட்டத்தினுடைய பெயர் பிஜேபி என்கிற ஒன்றிய சர்க்கார். அந்த ஒன்றிய சர்க்கார்ல நம்ம இங்க இருக்கிற தம்பிமார்களுடைய தம்பி தங்கைகள் ஸ்கூலுக்கு போறாங்க. முதலமைச்சருடைய ஒரு உன்னதமான திட்டம் அது பள்ளி பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம். கேள்விப்பட்டிருக்கோமா தம்பி? இந்த பக்கத்தில் இருக்க தம்பி குட்டி பாப்பா ஸ்கூலுக்கு போறியா? தம்பி ஸ்கூலுக்கு போறியா? நீ என்ன படிக்கிற? என்ன படிக்கிற? 10th படிக்கிறியா? வெரி குட். உனக்கு சத்துணவு கொடுக்குறாங்களா? நோட்டு புக்கு கொடுக்குறாங்களா? பேக் கொடுக்குறாங்களா? பஸ் பாஸ் கொடுக்குறாங்களா? சத்தமா கொடுக்குறாங்களா? உங்ககிட்ட எது காசு கேட்குறாங்களா? இல்லையா? உனக்கு எல்லாமே இலவசமா? இலவசமா. உன் ஸ்கூல்ல இப்ப கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சா? கம்ப்யூட்டர் போர்டெல்லாம் வந்துருச்சா? உன் பேர் என்ன?
ஜோஸ்வா. உங்க ஊர் தம்பி தான், எனக்கு அவனுக்கு தெரியாது. நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், தம்பி உனக்கு ஸ்கூல்ல சாப்பாடு இலவசமா? ஆமா. நோட்டு புத்தகம்? ஆமா. பையி? ஆமா. செருப்பு? ஆமா. சத்துணவு? ஆமா. உன்கிட்ட எதுக்காவது காசு கேட்டாங்களா? இல்ல. நீ ஸ்கூலுக்கு வந்தா மட்டும் போதும்னு உன்னைய ஸ்கூலுக்கு தேடி தேடி வான்னு சொல்றாங்களா ஜோஷுவா? ஆமா. என்ன பதில்? ஆமா. ஆமா. இந்த பிள்ளையோட படிப்பை தடுத்து நிறுத்துன்னு சொல்லுது சங்கி கூட்டம். எந்த கூட்டம்? சங்கி கூட்டம். ஜோஷுவா உட்கார். இந்த கூட்டம் சொல்லுது. இப்ப நமக்கு மாநில அரசு, நமக்கு இப்ப என்ன பஞ்சாயத்து அவங்களுக்கு நமக்கும்னா, நமக்கு வருஷத்துக்கு ஒரு 10,000 கோடி பணம் வரணும். எவ்வளவு வரணும்? 10,000 கோடி. 3 மாசத்துக்கு ஒரு தடவை 2158 கோடி ரூபாய் நமக்கு அவங்க கொடுக்கணும். எப்படி சார் அவங்க ஏன் சார் நமக்கு கொடுக்கணும்? இது ஒன்றிய அரசுக்கும் நமக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் தம்பி. இது சாதாரண டாக்குமெண்ட் இல்ல. ஏன் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து பேசுறோம்னா, நம்ம ஆட்டுக்குட்டி அரசியல் பண்ணல. யார் ஆட்டுக்குட்டி? ரொம்ப நாளா ஆடிக்கிட்டு இருந்தால. நான் அப்பவே சொன்னோம், அப்பா பார்க்காத அமைச்சரவை கிடையாது. தமிழ்நாட்டிலேயே முப்பெரும் துறைக்கு முதுபெரும் அமைச்சர் எங்க அப்பா ஐபி தான். வந்த உடனே பிரசன்னா உன் பேச்ச நான் கேட்கணும், அவர் துணை பொதுச் செயலாளர். நான் சொன்னேன், அப்பா நான் பேசுறேன். இல்ல இல்ல நான் பேசிட்டு உட்காந்துற உன் பேச்ச கேட்கணுங்கிற. நான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு. ஆனா பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்பதற்கு உதாரணம் எங்களுடைய அமைச்சர்கள். பதவி வந்துட்டா என்ன வேணாலும் பேசுவேன்னு துள்ளுனா அவன் சங்கி RSS காரன். நான் பலமுறை சொன்னேன், அமைதியா ஆடு, பொறுமையா ஆடு. RSS எப்ப டவுசர் வைப்பான்னு தெரியாது. நீ ஆடு மேய்க்கிறதுக்கே உன்னைய திரும்ப அனுப்பிடுவான். IPS ராஜினாமா பண்ணாதானான்னு சொன்னோம். IPS ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு 4 வருஷம் நல்லா சம்பாதிச்சான். இப்ப ஆடு மேய்க்க போயிட்டான் அந்த ஆட்டுக்குட்டி. இன்னொன்னு யாரு? அரிசி கப்பல், ஆமக்கரி. யார் ஆமக்கரி? இவங்களையெல்லாம் நம்பி நம்ம பிள்ளைங்க 10 பேர் அவன் பின்னாடி திரிகிறான். அடுத்து இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு. எங்க அண்ணன் செந்தில் அண்ணன் கூட சொன்னுச்சு, பேரெல்லாம் சொன்னுச்சு. நான் பேரெல்லாம் சொல்றது இல்ல, நான் வச்சிருக்கிற பேரு அனில் குஞ்சு. என்னது? இந்த 3க்கு விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். இவங்க எல்லாம் யாரு, ஏன் திமுகவை நோக்கி கை தூக்குறாங்கன்னு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்துருவோம். இது ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டோட மினிட் புக் தம்பி. மத்திய அரசினுடைய ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்ட மினிட் புக். இந்த ஒப்பந்தம் 2024 ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி கையெழுத்தாச்சு. இங்க ஒரு கிரீன் கலர் கையெழுத்து இருக்கு இல்லையா? இந்த கையெழுத்தை போட்டது ஒன்றிய அரசினுடைய கல்வி செயலாளர் பிஸ்வாத் சிங். 9வது பக்கத்துல வருஷத்துக்கு 10,000 கோடி கொடுக்கணும். 10வது பக்கத்துல 3 மாசத்துக்கு ஒரு தடவை 2152 கோடி கொடுக்கணும். இந்த பணத்தை நம்ம கேட்டோம். நமக்கு வர வேண்டிய பணம், நம்ம பணம் கேட்டதுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒருத்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒண்ணு இல்ல தம்பி, அது GST இல்லாத பிரச்சனை. இங்க வாங்க. என்ன தெரியுமா சொன்னாரு? பாராளுமன்றத்தில், பொதுவெளியில இல்ல. தம்பிமார்களை தெரிந்து கொள்ளுங்கள், நாம் தமிழர் படை. தமிழனுடைய தன்மானம் நாகரிகத்தை எவன் தொட்டாலும் நீங்கள் தெருவில் இறங்கி போராட வேண்டிய இளம் சிங்கங்கள் நீங்கள். ஆகவே உங்களிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த தர்மேந்திர பிரதான் சொன்னாரு, தமிழன்ஸ் ஆர் ஆல் uncivilized and undemocratic. தமிழ்நாட்டை பார்த்து நீங்கள் நாகரிகமற்றவர்கள், நீங்கள் ஜனநாயகம் தெரியாதவர்கள் என்று நம்மை பார்த்து சொன்னார். நாம் ஜனநாயகமற்றவர்களா? நாம் நாகரிகமற்றவர்களா? தமிழன் யார் தெரியுமா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இங்கே உட்கார்ந்திருக்கிற தமிழ் குடியின் சிங்கங்கள், என் தங்க தம்பிகள். என் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே தான் கீழடியிலே தோன்றிய போது அங்கே இரும்பை உருக்கி வாள் செய்தான் என்கிற வரலாற்று தத்துவத்தை உலகிற்கு அறிவித்த எம் தலைவன் ஆட்சியில் சொல்லுகிறோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி. யாரை பார்த்து யார் சிலிப்பது?
அவர்களுடைய நாகரிகம் என்ன சார்? சங்கிகள்னா என்ன தெரியுமா? நீங்க பாராளுமன்றமா இருந்தாலும், நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போய் பாருங்க. சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்துடைய சபாநாயகர் சட்டமன்றத்தை சுத்தி வந்தார். அவர் போட்ட மெமோ என்ன தெரியுமா? எந்த எம்பியும், எந்த மந்திரியும், எந்த எம்எல்ஏவும் பான் பராக் போட்டு அவன் சீட்டுக்கு கீழே துப்புனான்னா அவனுக்கு 1000 ரூபாய் ஃபைன்னு அசம்பிளியில ஒட்டின லட்சணம் தாங்க இந்த பிஜேபி கூட்டம். தர்மேந்திர பிரதான் வாயில் போடுகிற பாக்கை தன் நாற்காலிக்கு கீழே துப்பி அது சரியாக துப்பி இருக்கிறதா என்று பார்க்கிற மாட்டுச்சாணியை மூளைக்கு பதிலாக வைத்திருக்கிற இந்த சங்கி கூட்டம் என் தம்பிமார்களை பார்த்து, தமிழர்களை பார்த்து, தமிழச்சுகளை பார்த்து நீ நாகரிகமற்றவன் என்று சொல்லுகிற அந்த நாக்கை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்க. நீங்க முடிவு செய்யுங்க. தம்பி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். என்னை டிவியில யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? கை தூக்குங்க. நன்றி. டிவியில 3 பேர் விவாதத்துக்கு வந்தான். ஒருத்தன் நாராயண திருப்பதி, தெரியுமா உங்களுக்கு? அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். சரியா, இப்ப பணம் வேணும், எங்களுக்கு என்ன பண்ணணும்? பணம் வேணும்னா நீ இந்தி படி. என்ன படிக்கணும்? நீ இந்தி படி. நான் டிவியில கேட்டேன். இப்ப தலைவர் இருக்கார் இல்லையா, நம்ம தலைவர், நம்முடைய தலைவர் ஆகச்சிறந்த ஜனநாயகவாதி. அதாவது ஜனநாயகவாதி இல்ல, ஆகச்சிறந்த ஜனநாயகவாதி. நாங்கெல்லாம் ரொம்ப நடுக்கத்தோட டிவியில பேசுவோம். ஏன்னா எல்லா டிபேட்டையும் அவர் பார்க்கிறார், உடனே கமெண்ட் கொடுக்கிறார். கொஞ்சம் கோவப்பட்டாலும் நீ ஏன் கோவப்பட்டேங்கிறார். ஆனா நாங்க சிரிச்சுக்கிட்டே பேச வேண்டிய சூழல்ல இருக்கோம். அப்ப நாராயண திருப்பதிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். சரியா, நான் ஏன் இந்தி படிக்கணும், ஒரு நல்ல காரணம் சொல்லு, நான் படிக்கிறேன். அப்ப அவர் சொன்னாரு, தம்பி நீ 15ஆம் தேதி மே மாசம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாடி கொம்புக்கு கூட்டம் பேச போற. தாடி கொம்புல பஸ் ஸ்டாண்ட்ல பானிபூரி விற்கிறவன் யாரு? யாரு? சத்தமா சத்தமா இந்தி சத்தமா அவன்கிட்ட அவரு பஞ்சாயத்து இந்திக்கார பானிபூரி விற்கிறான் சார். அவங்கிட்ட போய் பையா பையா एक प्लेट पानी पूरी दे दो, एक्स्ट्रा पानी लेके आवोன்னு பானிபூரி காரன்ட்ட நீங்க இந்தியில பேசுறதுக்கு இந்தி படிங்க அப்படின்னு சொன்னாப்ல. நான் எனக்கு கோபம் அதிகமா வந்துச்சு, ஆனா நான் பொறுமையா இருந்துட்டேன். அடுத்த நாள் விவாதத்துல நித்யானந்தம்னு ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு நான் பேசிட்டு இருக்கப்ப ஏஞ்சி ஓடினார் தெரியுமா? அவர் வந்தார். அவர்கிட்ட கேட்டோம், ஐயா நீயாவது சொல்லு ஏன் இந்தி படிக்கணும்னு. அவர் சொன்னாரு, நீங்க டெல்லிக்கு போறீங்க, சுற்றுலா பார்க்க போறீங்க, தாஜ்மஹால் போறீங்க, அங்க போய் நீங்க சப்பாத்தி வாங்குனீங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்க சப்ஜி வாங்குனீங்க. சப்ஜினா சாம்பார். சாம்பார் கேட்கறதுக்கு இந்தி படிங்க. எது படிக்கணுமா? எது படிக்கணும்? ரைட். மூணாவது ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா பெரிய, சத்தியமாவே அந்த அம்மா படிச்ச அம்மா, அலிஷான் பேரு, இன்டர்நேஷனல் டிரைவர். அந்த அம்மாவாவது கொஞ்சம் மூளையோட பேசணும்னு பார்த்தா சங்கி ஆயிட்டதுக்கு அப்புறம் மூளையை கழட்டி வீட்டில் வச்சுட்டு மாட்டு சாணியை உள்ள வச்சுட்டு தான் டிபேட்டுக்கு வருவாங்க. அந்த அம்மா சொன்னுச்சு, சார் உங்க ஊர்ல யாராவது இந்தி தெரிஞ்சவங்க உங்க வீட்டு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தா அந்த கையை உதறி விட்டுட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி இந்தியில திட்டுறதுக்கு நீங்க இந்தி கத்துக்குங்க. 3 விஷயம் இந்தி கத்துக்கிறதுக்கு. 1 பானிபூரிக்கு பானி கேட்கறது, இன்னொன்னு சாம்பார் எக்ஸ்ட்ரா கேட்கறது, 3வது கையை பிடிச்சி இழுக்கிறவன உதறி விடுறதுக்கு இந்தி. நான் கேட்டேன், நாங்க ஏன் நட்ட நடு ராத்திரில சுடுகாட்டுக்கு போகணும்? நாம ஏன் சுடுகாட்டுக்கு போகணும்? எங்கள் தாய்மொழியான தமிழின் வளமை தெரியுமா? இந்த உலகத்திற்கு அவன் கொடுத்த கொடை தெரியுமா? கல் தோன்றி மண் தோன்றா காலம் அல்ல, இந்த உலகத்தில் கடல் வணிகத்தை முதலில் அறிமுகப்படுத்தியது இங்கே உட்கார்ந்திருக்கிற செம்மொழியான எங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியை படைத்த தமிழர் கூட்டம். நம் இயக்கத்தின் நான் திரும்பவும் சொன்னேன், ஏன் நம்முடைய இளைஞரணி செயலாளர், நம்முடைய இயக்கத்தினுடைய எதிர்காலம் இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு இந்த கருப்பு சிவப்பை தாங்கி பிடிக்கக்கூடிய இயக்கத்தின் மறவர் நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கள் தமிழர் படையை கட்டியமைப்பதற்கு காலம் ஒவ்வொருவரையும் காட்டி கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி கலைஞருக்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவருக்கு பிறகு யார் என்ற கேள்வி வந்தபோது இதோ இருக்கிறார் பார், உங்கள் இளையவர், உங்கள் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டை வழிநடத்த போகிறார் என்று அவர் கட்டமைத்திருக்கிறார் இந்த கூட்டத்தை. அவர் சொன்னார், அவர் ஒரே கேள்விதான் கேட்டார், நான் என்ன உங்க அப்பா வீட்டுக்கு ஆசையா கேட்கிறேன்?
நான் என்ன உங்க அப்பா வீட்டு காசையா கேட்கிறேன்? நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு ஆண்டுக்கு 2,15 லட்சம் கோடி நிதி கொடுக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு. ஆனால் அவர்கள் நமக்கு திரும்ப கொடுப்பது எவ்வளவு தெரியுமா? நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். நீங்க எல்லார் கையிலும் செல்போன் வச்சிருக்கீங்களா? அந்த செல்போன் அப்படி தூக்கி காட்டுங்களா. இந்த செல்போனுக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு தெரியுமா? தெரியாது சார். செல்போன் போறோம், 15,000 20,000 கேட்கிறோம், நாங்க கொடுக்கிறோம், வாங்கிட்டு வந்துடுறோம். அப்படிதானே? இந்த செல்போனுக்கு ஜிஎஸ்டி 22% தம்பி. 10,000 ரூபாய் செல்போன் அப்படின்னா நீ 12,200 ரூபாய் கொடுத்தாதான் இந்த செல்போன் வாங்க முடியும். அந்த 2,200 ரூபாய் எங்க போகுதுன்னா மோடி சர்க்காருக்கு போகுது. சரி சார், செல்போன் வாங்கிட்ட சிம் கார்டு வாங்கணுமே. அந்த சிம் கார்டு வாங்குறீங்கல்ல, அந்த சிம் கார்டு 100 ரூபாய் தான். ஆனா அதுக்கு 18% டாக்ஸ். 100 ரூபாய்க்கு 18 ரூபாய் நீ கொடுக்கணும். சரி சார், மாசம் ரீசார்ஜ் பண்றீங்களா? 250 ரூபாய்க்கு பண்ணுவீங்களா? எவ்வளவு? 300 ரூபாய். மினிமம் 300 ரூபாய். அப்படிதானே? அந்த ரீசார்ஜுக்கு 22% டாக்ஸ் தம்பி. உங்ககிட்ட இருந்து நான் வேற எதுவும் பேசல. நீ வச்சிருக்கிற செல்போன், சிம் கார்டு, அதுல இருக்கிற ரீசார்ஜ் மாசம் இந்த 3க்கும் சேர்த்தா உங்ககிட்ட இருந்து ஒன்றிய சர்க்கார் அடிக்கிற கொள்ளை மட்டும் 500 ரூபாய். எவ்வளவு? ஒவ்வொருத்தட்டேந்து 500 ரூபாய் கொள்ளை அடிச்சிட்டு பாக்கெட்ல போட்டுக்கிட்டு, நான் சொல்றேன், இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தம்பி. நாம 100 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா, நாம 100 ரூபாய் கொடுக்கிறோம். நம்ம அரசு, நம்முடைய முதலமைச்சர் அரசு உங்கள் ஒவ்வொருவரின் சார்பா 100 ரூபாய் கொடுக்குது. அந்த 100 ரூபாயை வாங்கிக்கிட்டு மோடி அரசு, நிர்மலா சீதாராமன் நமக்கு எவ்வளவு திரும்ப கொடுக்கறாங்கன்னா 29 ரூபாய் 7 காசு. எவ்வளவு கொடுக்கறாங்க? எவ்வளவு சத்தமா சொல்லுங்க? 29 ரூபாய். சார், நான் 100 ரூபாய் கொடுக்கிறேன் சார், எனக்கு 29 ரூபாய். ஆனா அதே 100 ரூபாயை உத்தரப்பிரதேசத்துக்காரன் கொடுக்கறான் சார். எவ்வளவு? உத்தரப்பிரதேசத்துக்காரன் கொடுத்தா அவனுக்கு மோடி அரசு கொடுக்கிறது 333 ரூபாய் சார். எவ்வளவு? இது நீதியா? அநீதியா? சத்தமா, இது நீதியா அநீதியா? அநீதி. இந்த அநீதியை தான் நாம கேட்கிறோம். என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நிதி கொடுன்னா நீ இந்தி படிங்கிற, படிக்க முடியாதுன்னா நான் கொடுக்க முடியாதுங்கிற. அப்படி நீ கொடுக்கிற நிதியோட லட்சணம் இவ்வளவு. கேட்டா அவங்க சொல்றாங்க, நாங்க தமிழ் வளர்ச்சிக்கு நாங்க நிறைய செய்யறோம், தமிழுக்கு நிறைய செய்யறோம். சரிடா, போன வருஷம் மட்டும் மோடி சர்க்கார் எவ்வளவு தமிழுக்கு மொழியான வளர்ச்சிக்கு கொடுத்திருக்கான்னா வெறும் 23 கோடி சார். நம்ம மொழிக்கு மோடி இங்க வந்தா திருக்குறள் ஒப்பிக்கிறாரா? எல்லாரும் சொல்றாங்க, நான் மோடி வந்து தமிழை உலகத்திற்கு கொண்டு போறார்னு. 23 கோடி தான்டா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க. அதே சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு தெரியுமா? சமஸ்கிருதங்கிற மொழி இருக்கா இங்க? எழுத்து வடிவம் இருக்கா? அந்த எழுத்து வடிவம் இல்லாத, பேச்சு வழக்கில் இல்லாத மொழிக்கு போன வருஷம் மட்டும் 1074 கோடி சார். 1074 கோடி. இந்த தமிழ் கூட்டம், இந்த சிங்க கூட்டத்திற்கான தாய்மொழியான தமிழின் வளர்ச்சிக்கு 23 கோடி. மொழி இல்லாத, எழுத்து வடிவம் இல்லாத, சிந்தனை இல்லாத, பலம் இல்லாத ஒரு சமஸ்கிருதத்துக்கு 1074 கோடியை வந்து இந்த மாட்டு மூத்திர ஆட்சி கொடுக்குது. இது நீதியா அநீதியா? சத்தமா, அநீதி தானே? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் கொடுப்பது 100 ரூபாய் என்றால் 29 ரூபாய். சங்கி கூட்ட உத்தரப்பிரதேசத்துக்கு 333 ரூபாய் சார். அங்க நான் ஏன் தெரியுமா உங்களை கை தூக்க சொன்னேன்? 3 தலைமுறையில, 3வது தலைமுறையில இருக்கிற எல்லா பேருக்கு பின்னாடியும் எந்த சாதி பேரும் இல்லாம, எந்த மத பேரும் இல்லாம, அவன் பேருக்கு பின்னால BA, MA, BL, BSc, MSc, BE, ME, டாக்டர், இன்ஜினியர், IAS, IPS உங்களை மாத்தினது இந்த திராவிட இயக்கம், கருப்பு சிவப்பு உதயசூரியன் தான். நான் விளையாட்டுக்கு சொல்லல. உங்க ஊருக்கு போங்க, உங்க ஊர்ல 3 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கும். 3 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு தம்பிகளை ஏன் இவ்வளவு உணர்ச்சியோடு பேசுகிறோம் என்றால், இந்த இயக்கம் இல்லைன்னா இன்னைக்கு வர்ற புதுசா வர்ற சீன் காட்டுற எல்லாரும்
கொடைக்கானல்ல ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஆள் உட்பட சொல்றேன், ஷூட்டிங்க்கு போயிருவாங்க, உங்களை தெருவில் விட்டுட்டு பாஜக கிட்ட அடமானம் வச்சுட்டு போயிருவான். அந்த அடமானம் என்பது மீண்டும் உன் பேரண்ட கேட்கிறப்ப என் தாத்தா படிக்கல, எங்க அப்பா படிக்கல, நானும் படிக்கலேங்கிற நிலைய அவங்க உருவாக்குறதுக்கு பொட்டியை தூக்கிட்டு போயிடுவான். உன்னைய படிக்க வச்சு, உன்னைய ஆளாக்கி, உன்னைய சரிசமமா உட்கார வச்சு, உன் பேருக்கு பின்னால இருந்த சூத்திர பட்டத்தை போக்கி மானமும் அறிவும் கொண்ட மனிதன் என்று உன்னை உணர வைத்தது கருப்பு சிவப்பும் உதயசூரியனும் தான். இந்த இயக்கம் இல்லைன்னா நம்ம அழிஞ்சு போயிருவோம் தம்பி. நீங்கள் படையெடுக்க வேண்டும், நீங்கள் பேச வேண்டும். எல்லாரும் பேசுறான், நாங்கள் புதுசா ஒருத்தர ஆதரிக்க ரைட்டுப்பா, எல்லாரும் யார் வேணாலும் வரலாம். எனிவன் ஹேவ் தி ரைட். இந்த அணில் குஞ்சுன்னு ஒரு கதை சொன்ன தெரியுமா? சொல்லவா 2011 ஒரு சிடி ஒன்று மாட்டிக்குது. யார்கிட்ட? ஒரு சிடி ஒன்று மாட்டிக்குது ஜெயலலிதாட்ட. தம்பி இதெல்லாம் நான் பிரசன்னா சும்மா பேச மாட்டேன். எதுக்கு இவ்வளோ புக் எடுத்துட்டு வரேன், எதுக்கு இவ்வளோ ஆதாரத்தோட வரேன்? 2011 ஒரு சிடி ஜெயலலிதாட்ட மாட்டிருச்சு. ஒரு போன் போகுது நீலாங்கரைக்கு, ஒரு போன். பனையூர் பண்ணையார் இருக்காரா? ஆமா. உன்னோட சிடி ஒன்று மாட்டிக்கிச்சு, உன்னோட சிடி ஒன்று மாட்டிக்கிச்சு. நீ எனக்கு என்ன செய்யணுமா? நான் என்ன செய்யணும்? இங்க வா. பொது வெளியில் மன்னிப்பெல்லாம் கேட்டார் தெரியுமா உங்களுக்கு? அணில் குஞ்சு பொது வெளியில் மன்னிப்பு கேட்டுச்சு. அப்ப ஜெயலலிதா சொன்னாங்க, வா, எனக்கு நீ 54 தொகுதியில் பிரச்சாரம் பண்ணணும். எத்தனை தொகுதியில்? 54 தொகுதியில் அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தவர் தான் இந்த நடிகர். அவர்கிட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு, நாம ஆட்சிக்கு வரல, அந்த அம்மா ஆட்சிக்கு வந்துருச்சு. பதவியேற்பு விழாவுக்கு நடிகர் வந்தார். அப்ப நடிகர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா உங்களுடைய முகத்தால் தான் இன்றைக்கு ஆட்சி வந்திருக்குதாமே, 51 தொகுதிகளில் நீங்க பிரச்சாரத்துக்கு போனீங்களாமே, அதனால ஜெயிச்சிட்டீங்களாமே அப்படின்னு கேட்டப்ப அணில் குஞ்சு சொன்ன வசனம் என்ன தெரியுமா? எப்படி ராமன் சீதையை மீட்க போன போது ராமேஸ்வரத்துக்கு நடுவே எப்படி அனுமானும் அவருடைய சேனைகளும் படை கட்டியதோ, அப்படி படை கட்டியவர்களுக்கு உதவியாக சிறு சிறு அணில் குஞ்சுகள் கல்லெடுத்து கொடுத்ததாம். அப்படி அம்மையார் ஜெயலலிதாவின் ஆட்சி அமைவதற்காக கல்லெடுத்து கொடுத்த அணில் குஞ்சுதான் நான் அவர் சொன்னார். அந்த அணில் குஞ்சு யார ஆதரிச்சது? 100 கோடி அபராதமும் 4 ஆண்டு சிறை தண்டனையும் பெற்ற ஊழல் பெருச்சாலி அம்மையார் ஜெயலலிதா ஊழல் குற்றவாளியான அந்த ஊழல் குற்றவாளியை ஆதரித்த அணில் குஞ்சுதான் நம்மை நோக்கி கை நீட்டுகிறார். எதற்கு? எதற்கு? இந்த தமிழ் சமூகம் பெற்றிருக்கிற வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும். சார் வக்குவை பத்திலாம் எங்க அண்ணன் ரொம்ப பேசினார். அவங்க நான் வேற ஒன்றும் செய்யலை, நான் ஒன்றும் செய்யலை. எங்க கூட்டத்துக்கு வந்திருக்கான்ல தம்பி, அவன் பேர் என்னடா தம்பி சொன்ன? ஜோஷ்வா. நான் ஜோஷ்வாவை இந்த மேடை ஏத்துறேன். உன் கட்சியோட புதை செயலாளர் யாரா? ஏதா ஆனந்தாமே, அந்த ஆனந்த உட்கார வை. வக்கூப் சட்டம்னா என்னன்னு எங்க வீட்டு புள்ள பேசும். அதுக்கு வாயில ஒரு வாயில வக்கூப்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க, நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம். நீ என்ன சொன்ன? அப்படிலாம் பேசக்கூடாது. இவ்வளோ எங்கள் தம்பிமாரில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பேர் அட்டென்ஷனோட இவ்வளோ பேசுறது. தம்பி எல்லாம் நாடகம் நடிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. ஏமாத்திட்டு போயிடுவான், ஏமாத்திட்டு போயிடுவான். நம்ம அதை பற்றிலாம் பேச வேண்டியதில்லை. ஏன்னா இந்த மேடை என்பது எங்களுக்கு நாற்காலி முக்கியமோ அல்லது கட்சியா அல்லது பதவியா என்கிற போது பதவியை தூக்கி தூர எறிந்து விட்டு இந்த இனமானத்தையும் இந்த இனத்தையும் காப்பதற்கு எத்தனை ஆண்டு காலம் வேண்டுமானாலும் சிறையில் இருக்க தயார் என்கிற எங்கள் ஐயா ஐபிஆர் போன்ற பெரும் படை தளபதிகள் இருக்கிறவரை இந்த இயக்கத்தை அவரால் ஒன்று செஞ்சிட முடியாது. சார் திமுகங்கிறது ஆலமரம் சார், ஆலமரம். இந்த கூட்டத்தில் 70 வயசு பெரியவரும் உட்கார்ந்துருக்காரு, 14 வயசு என் தம்பியும் உட்கார்ந்துருக்கான். இதுதான் சார் திமுக. இந்த இயக்கத்தை கருப்பு சிவப்பை தாங்கி பிடிப்பதற்கு 80 வயது தொடங்கி 14 வயது வரை எங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த இயக்கம். நான் இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிச்சேன் சார், ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் நம்ம முதலமைச்சர் இவ்வளவு சண்டை போடுறார்? இதுக்கு பேர் புதிய கல்விக் கொள்கை. இதுக்கு பேர் புதிய கல்விக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கையில 3 பத்தியை மட்டும் படிச்சுட்டு நான் முடிச்சேன். என்ன அப்படின்னா, இத நம்ம பிள்ளைங்க படிக்கணுங்கிறான், இத நம்ம பிள்ளைங்க படிக்கணுங்கிறான். முதலமைச்சர் சொன்னாரு, நீ 2000 கோடி இல்ல
5000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் இத தமிழ்நாட்டில் ஒருபோதும் நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன். இது கல்வி கொள்கை அல்ல, தமிழ்நாட்டு எங்கள் மாணவ செல்வங்களை அழிக்க வந்த காவி கொள்கை அப்படின்னு பிரகடனப்படுத்தினார். இதுல என்ன சொல்றான்னா, எங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது. தம்பி மைக் கொடுத்து, அவன் மைக் கொடுங்க, நல்லா பேசுறான், டக்குன்னு மைக் கொடுங்க. தம்பி இந்த புக்ல 77வது பக்கத்துல, தம்பி நீ 1வது ஸ்கூலுக்கு போனியா? போனேன். 8வது வரைக்கும் என்ன பண்ணாங்க? 8வது வரைக்கும் நீ ஃபெயில் ஆனியா? ஆஹா, பாஸ் ஆனேன். எல்லாம் பாஸ் ஆனியா? 9வது இப்ப 10வது வந்துட்டியா? வந்துட்டேன். ரைட். இப்ப நீ 5வதுல ஃபெயில் ஆயிருந்த அப்படின்னா உங்க அப்பா உன்னை படிக்க அனுப்புவாரா? அனுப்ப மாட்டார். 2வது தடவையும் ஃபெயில் ஆயிட்டு அனுப்புவாரா? அனுப்ப மாட்டார். தம்பி என்ன எவ்வளவு தெளிவா பேசுறான் பாரு. 1வதுல இருந்து 8வது வரைக்கும் ஆல் பாஸ். புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுகிற போது ஒரு செய்தி சொன்னார், எஜுகேஷன் இஸ் a fundamental right. அதுக்கப்புறம் தான் ரிலீஜியஸ், ப்ராப்பர்ட்டி, வெல்த் எல்லாம். ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது எஜுகேஷன் இஸ் a fundamental right. அடிப்படை உரிமையில் கல்வி. இந்தியாவில் கல்வி உரிமைன்னு சொன்னார் சார் அம்பேத்கர். அதை எவனும் செயல்படுத்த வரல சார். ஆனா நம்முடைய இன்றைக்கு நம்ம எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்கிற என்னுடைய கடவுள் இருக்கிறாரே, அவர் தான் சார் சட்டம் கொண்டு வந்தார். இந்தியாவில் இருக்கிற மாநிலத்திலேயே அடிப்படை கல்வி உரிமை. அந்த உரிமை என்பதை கட்டாய கல்வி, ஃப்ரீ எஜுகேஷன் இஸ் மேண்டேட்டரின்னு இந்தியாவிலேயே முதலில் சட்டம் கொண்டு வந்து உன் புள்ள 1வதுல உள்ள போனா 8வது வரைக்கும் ஆல் பாஸ். 8வது படிச்சுட்டான்னா அவன் கையெழுத்து போட ஆரம்பிச்சிருவான், கல்வியின் மீது நாட்டம் வந்துடும். அவன் 9வது போவான், 10வது பப்ளிக் எக்ஸாம். 10வது படிச்சுட்டா நம்ம கவர்மெண்ட்ல ஒரு வேலைக்கு போயிடலாம்டான்னு ஒரு வரும். அதுக்கப்புறம் தங்கம் 10வது படிச்சுட்டா 10, 11, 12 தான்டா முடிச்சிரு. வர்றா கலைஞர் தாத்தா நம்ம ஊர்லயே ஒரு காலேஜ் தொடங்கியிருக்காரா, நம்ம குடும்பத்துல எவனும் காலேஜுக்கு போறடா, நீ காலேஜுக்கு போ தங்கம். நம்ம பேருக்கு பின்னால இருந்த சூத்திர பட்டம் போய் உன் பேருக்கு பின்னால பிஏன்னு ஒரு பட்டத்தை போட்டு என் வீட்டு வாசல்ல மாட்டேன்னுடா தங்கம் அப்படின்னு அப்பா அம்மா கேட்கிற அந்த குரலை உருவாக்கியது நம்முடைய ஆட்சி. அவன் என்ன சொல்றான்? 3வதுக்கு பப்ளிக் எக்ஸாம், 3வதுக்கு பப்ளிக் எக்ஸாம். இப்ப நம்ம ஊர்ல 10th 12th தான் பப்ளிக் எக்ஸாம், அப்படிதானே தம்பி? ஆமா. 3வதுக்கு பப்ளிக் எக்ஸாம். 3வது படிக்கிற பையனுக்கு எந்த நேரத்தில் கக்கா வரும் சுச்சா வரும்னே தெரியாது. அவனை போய் பப்ளிக் எக்ஸாம் எழுதுவானா? தம்பிங்க பதில் சொல்லுங்க. 3வது படிக்கிற பிள்ளைக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கலாமா வேணாமா? சத்தமா வைக்கலாமா? வேணாம். அப்படி தம்பி சொன்னால அதுக்கு தான் பதில் கேட்டேன். 5வது நீ ஃபெயில் ஆயிட்ட, அப்பா படிக்க அனுப்புவாரா? அனுப்ப மாட்டார் சார். 6வது அனுப்ப மாட்டார் சார். இப்போ 3வது ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான்னா 2 முறை தேர்வு எழுதலாம் சார். நான் சொல்லலை சார், அவன் சொல்றான் சார். 2 முறை தேர்வு எழுதலாம் சார். அப்படி அந்த பொது தேர்வில் அவன் தோத்து போயிட்டான்னா அவன் என்ன தெரியுமா செய்யணும்? 3வது படிக்கிற பையனுக்கு, 3வது படிக்கிற பையன் மண் வேலை, தோட்ட வேலை, தச்சு வேலை, மின் வேலை, இந்த வேலையெல்லாம் 3வது படிக்கிற பையன் ஃபெயில் ஆயிட்டான்னா அவனுக்கு சொல்லிக் கொடுப்போன்னு புதிய கல்விக் கொள்கை சொல்லுது சார். 3வது படிக்கிற பையனுக்கு தச்சு வேலை சொல்லிக் கொடுக்கலாமா? இல்ல. 8வது வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு சொன்ன திராவிட மாடல் தேவையா? இல்ல 3வதுலயே நீ வீட்டுக்கு போடா. 8வது ஃபெயில் ஆயிட்டா என்ன தெரியுமா சொல்றான்? உன் அப்பா செருப்பு தைச்சா நீ செருப்பு தை, உன் அப்பா பறையடிச்சா நீ பறையடி, உன் அப்பா மளிகை கடை வச்சிருந்தா மளிகை கடைக்கு போ, உன் அப்பா ரோடு வேலை போட்டா நீ ரோடு வேலை போ, உன் அப்பா தோட்ட வேலைக்கு போனா நீ தோட்ட வேலைக்கு போன்னு குலக்கல்வியை கொண்டு வரான் சார். இதை ஏத்துக்கலாமா? இந்த கல்வி முறை தேவையா நமக்கு? இதுதான் சார். இதைத்தான் பாஜக கொண்டு வருகிறது. இதை எடுக்கவே முடியாது இந்த கல்விக் கொள்கைன்னு நாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் இந்த இயக்கத்தில் இருப்பதற்கு பெருமைப்படுகிறேன். கலைஞர் என்னை வளர்த்தெடுத்தார். என் பேருக்கு பின்னால் இருந்த எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு தமிழன் பிரசன்னா BL கோல்டு மெடல்னு என்னை உருவாக்கியது இந்த இயக்கமும் உதயசூரியனும் கருப்பு சிவப்பும் தான். நான் உயிருள்ளவரை இந்த இயக்கத்திற்காக உழைத்து சாவேன். ஏனென்றால் நான் நன்றி கடன் பட்டவன். இந்த இயக்கம் இல்லை என்றால் பிரசன்னா சாதாரண தெருவில் டீ விட்டு கொண்டிருப்பவனாக இருப்பேன். ஆனால் என்னை வழக்கறிஞராக உயர்த்தி இன்றைக்கு அழகு பார்த்தது இந்த இயக்கம். அந்த இயக்கத்தின் சார்பாக உங்களிடத்தில் கேட்கிறேன்,
உங்கள் தாத்தா செய்ய முடியாத படிப்பை, உங்கள் அப்பா படிக்க முடியாத படிப்பை உங்களுக்கு கொடுத்தது கருப்பு சிவப்பு உதயசூரியன் தான். அந்த இயக்கத்திற்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள். வரப்போகிற தேர்தல் என்பது சங்கி கூட்டத்திற்கும் நமக்கும் இடையே நடக்க போகிற மிகப்பெரிய கொள்கை யுத்தம். சங்கி கூட்டத்தை ஆதரிக்க இந்த 11 தோல்வி பழனிசாமி நக்கி பிழைத்த கூட்டமெல்லாம் மீண்டும் அமித்ஷாவின் காலடியில் விழுந்து கிடக்கிறார்கள். நமக்கு துரோகம் விளைவித்தவர்கள், இந்த மண்ணை அடகு வைத்தவர்கள், இந்த மண்ணின் தமிழர்களின் முதுகெலும்பை உடைத்து வைத்தவர்கள், அதை மீட்டெடுக்க ஒரே ஒரு ஒற்றை தமிழன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒற்றை தமிழன் குரல் கொடுத்தார். இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் முதலிடம், இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் முதலிடம், வேலை வாய்ப்பில் முதலிடம், தனிநபர் வருமானத்தில் முதலிடம், தொழில் முதலீட்டில் முதலிடம், தொழில் ஊக்குவிப்பில் முதலிடம், மருத்துவத்தில் முதலிடம், கல்வியில் முதலிடம், ஊரக வளர்ச்சி துறையில் முதலிடம். எல்லாவற்றுக்கும் மேலாக மத்திய அரசு ஒத்துக்கொள்ளுகிறது, இந்தியாவிலேயே வறுமை ஒழிப்பில் மிகச்சிறந்த மாநிலம் எதுவென்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆளுகிற தமிழ்நாடு. தமிழ்நாடு தம்பி. நடிகர்களோ கதை சொல்லிகளோ மாட்டு மூத்திரத்தை நம்புகிற சங்கி கூட்டங்கள் பின்னால் எவன் போனாலும் சொல்லுங்கள், இந்த கருப்பு சிவப்பு உதயசூரியனும் தான் நம் இனத்தை வாழ வைத்தது, நம் குடும்பத்தை வாழ வைத்தது, நம்மை வாழ வைத்தது என்று வருகிற தேர்தல் கொள்கை முறைக்கு பிரகடனமாக தெருவுக்கு தெரு போவீங்கள். எவனும் ஒரு திட்டமாவது அவர் குடும்பத்தில் வந்து சேராமல் இருக்காது. அந்த திட்டத்தை பேசுங்கள். தலைவர் சொன்னார் 200 தொகுதிகளுக்கு மேல் என்றார். நான் 200 அல்ல, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்க்கட்சிகளே இல்லாத சட்டமன்றத்தையும் படைக்கிற சாதனையை கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் படைப்பார் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.